ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா முக்கடல் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரி. இன்னைக்கு இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா திருவள்ளுவர் சிலை வச்சு 25 இயர்ஸ் செலிப்ரேஷன். ஸோ இங்க ஒரு புது பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் கைஸ் அந்த பூங்கா. பட் நாங்க வந்த அன்னைக்கு எங்களால புதுசா ஓப்பன் பண்ண அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போக முடியல, ஏன்னா செம காற்று அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க சும்மா கன்னியாகுமரியை சுத்தி பார்த்துட்டு வந்தோம் கைஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம சுனாமி நினைவு பூங்கா. இது ரொம்பவே சைலண்டா அழகாவே மெயின்டைன் பண்ணி வராங்க. ஸோ இதுதான் கைஸ் அந்த சுனாமி நினைவு பூங்கா. அப்படியே நாங்க அப்படி எல்லா இடத்தையும் ஒருக்கா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பகவதீஸ்வர அம்மா டெம்பிள் கோயில், அப்படியே கடற்கரை, அப்படியே நடந்து வந்தோம். இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அந்த 2 சிலைக்கும் நடுவுல இருக்கிறது தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ். இப்பதான் புதுசா ஓபன் பண்ணாங்க. இங்கேருந்து பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமா பெருசா இருக்குது. பட் என்ன ஒரு சின்ன வருத்தம், அங்க போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த இதுல நம்ம கண்டிப்பா அங்க போகலாம் அப்படின்னு ஒரு ஹோப்போட இருக்கோம் கைஸ். ஆக்சுவலா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அன்னைக்கு போன அன்னைக்கு ஜஸ்ட் அந்த சீஷோர் எல்லாம் நடந்தோம். செம்ம காற்றாக இருந்தது. அந்த ஃபீலும் ஒரு வழியில் நல்லா தான் கைஸ் இருந்தது. செம்ம க்ரௌடாக இருந்தது. லீவு நாள்னால நிறைய இடத்துல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு வேண்டி நிறைய வெளியில இருந்து எல்லாம் ஆட்கள் வந்ததுனால நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கைஸ். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா காந்தி மண்டபம் போகிறோம். எப்பவும் போலேயே காந்தி மண்டபம் யூனிக்காக இருந்தது. நைட் வந்து லைட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த திருவள்ளுவர் அந்த செலிப்ரேஷன் இருந்ததுனால. ஸோ இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ், நல்லா இருந்தது. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா காமராஜரோட நினைவு மண்டபம் போயிருந்தோம். ஸோ அதுவும் நல்ல டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான இடம். இந்த தடவை என்ன ஸ்பெஷல் இருந்து அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வண்டி விட்டுருந்தாங்க. இது வந்து தமிழ்நாடு அந்த டூரிசம் சென்டர்லேருந்து ஓப்பன் பண்ணி அப்படியே திருவள்ளுவர் ஸ்டாச்சு அந்த இது போகிற வழி, அதுக்கு அடுத்தது அந்த காந்தி மண்டபம், அதுக்கு அடுத்து அந்த காமராஜர் நினைவு மண்டபம், அப்படியே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சன்செட் பாயிண்ட் வரை கூட்டிட்டு வராங்க கைஸ். இது வந்து இப்போ நடக்க முடியாம நடக்கிற கால்வலி இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வரும்போது அந்த வண்டி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே வெரி பெஸ்டா இருக்குது. ஸோ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் சன்செட் பாயிண்ட். இந்த பீச் வந்து செம்ம அழகா இருக்குது. ரொம்ப யூனிக்கா அமைதியா இருக்குது. இங்கேருந்து நீங்க பார்க்கறது வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். பிளஸ் இங்கேயும் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கு. இது கோவளம் பீச் பக்கத்துல இருக்குது. ஸோ நீங்க கன்னியாகுமரி வரையும் போது இதையும் மறக்காம பார்த்துட்டு போங்க கைஸ். மேக்சிமம் அடுத்த வீடியோல கண்டிப்பா அந்த கிளாஸ் பிரிட்ஜை வந்து நாங்க போட ட்ரை பண்றோம் கைஸ். எனிவே வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பை.